ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று ஜூன் 10 2025ஆம் ஆண்டு இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ப்ரொடிக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். நேற்று இரவு கொடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் தங்கத்தின் விலை இன்றைக்கி அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன். நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்னமும் வந்து மார்க்கெட் ஹையில் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ மார்னிங்கில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே மாறி இருக்கு. ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய மூமெண்ட் இருக்காது. நேற்றைய விலையான 8,955க்கு இருக்கலாம். இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி மூமெண்ட் இருக்காது. ஐ மீன் பெரிய லெவலில் குறைவோ பெரிய லெவலில் அதிகரிப்போ இருக்காது. சேம் ரேட் இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, கிராம் வந்து பெர் கிராம் 8,500 வரதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு. அதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் ஆனால் வெரி வெரி லீஸ்ட் பாசிபிலிட்டி தான். அதாவது சொல்லணுன்னா ஒரு 3 to 5% வந்து வாய்ப்புகள் இருக்கதா சொல்லலாம். ஆனால் வந்து 7,000 இல்லை 7,500 வருவதற்கான வாய்ப்புகள் 1% விட கம்மின்னு நான் சொல்லுவேன். பட் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் பொறுத்தும் அதோடைய வால்டாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கான தங்கம் விலை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லாமல் நேற்றைக்கு விலையிலான 8,955 இருக்கலாம். இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கோல்டு லோன் சம்மந்தப்பட்ட புதிய விதிமுறைகளை நேற்று நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று வீடியோஸை நீங்கள் இப்போ ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ரெப்போ கொடுத்த அந்த ரேட் கட் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹாட் நியூஸ் எதுவுமே இல்லை. ஸோ கோல்டு வந்து கொஞ்சம் ஒரு லிட்டில் ஃப்ளக்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப் அண்ட் டவுனில். அடுத்ததாக எதிர்பார்க்கப்படுகிற நியூஸ் வந்து ஃபெட் ரேட் கட்டு தான். அது இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ரேட் கட் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸாக தான் இருக்கா இல்லை சேமே இருக்கான்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வருஷம் முழுவதுமாகவே ஃபெட் ரேட் கட் வந்து அப்படியே தான் இருக்கும், ஸ்டேபிளாக தான் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நான் அதை குறித்து நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம நியூஸில் பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து உண்மை நம்ம சொல்லிட முடியாது. அதை அத்தன்டிசிட்டி நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நிறையா வந்து ஃபேக் நியூஸஸ், நிறையா ஃபேக் வீடியோஸ்லாம் நம்ம இப்போ டே பை டே நம்மளுடைய வாழ்முறைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய அத்தன்டிசிட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதாங்க அப்டேட். ஸோ இன்றைக்கி தங்கம் விலையில் பெரிய மாற்றம் இருக்காது. நேற்றைய விலையான 8,955 இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி நாளை ஜூன் 11 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இன்றைக்கி நைட் போடுற வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.